ஹலோ. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தையே இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி? 3 வருஷம் முடிஞ்சிச்சுங்க சார். சரிங்க மேடம். நீங்கள் டாக்டர்கிட்ட யாரையும் பார்த்தீங்களா? கன்சல்ட் பண்ணுறேன் சார். சரிங்க. ஓகே, அதான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம். கன்சல்ட் பண்ணீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க? டெஸ்ட் எதுவும் எடுத்தீங்களா? டெஸ்ட் எதுவும் எடுத்தீங்க? எடுக்கலையே டாக்டரே இன்னும் பார்க்கல நீங்கள்? ஏன் 3 வருஷம் ஆகி டாக்டர் பார்க்கல நீங்கள்? இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். என்னம்மா என்ன சொல்கிறீங்க? இல்லை, கொஞ்சம் லேட்டாகவே பிறக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதாவதுங்க, ஒரு சில விஞ்ஞான உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுங்க. என்ன படிச்சிருக்கீங்கம்மா நீங்கள்? நாங்கள் +2 தானே முடிச்சிருக்கோம். சரிங்க. ஏன் படிக்கலை நீங்கள் மேலே? அதுக்கப்புறம் படிக்க வைக்கலைங்க சார். சரிங்க. அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் அப்படின்னு பார்த்தா, நாம் முடிவெடுக்கக்கூடாதுங்க. எப்போ ட்ரீட்மெண்ட் போகணும், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். டாக்டர்களும் அப்படி இல்லைங்க. யார் தான் அப்போ முடிவெடுக்கணும்? உலக சுகாதார நிறுவனம் ஒரு 100 நாடுகளில் ஆய்வு பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. விந்து அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு ஒரு முறை உலக சுகாதார நிறுவனம் ஆராய்ச்சி பண்ணி புல்லட்டின் வெளியிடுறாங்க, புத்தகங்கள். 83 ஒரு ஃபஸ்ட்டு புத்தகம், 87 88 2வது புத்தகம், 92 99 4வது புத்தகம், 5வது புத்தகம் 2010 வந்தது. அடுத்த புத்தகம் வர வேண்டிய நேரம்தான். அதே மாதிரி குழந்தையின்மை பற்றி அவங்க நிறைய ஆய்வுகள் பண்ணி புத்தகங்களாக வெளியிடுறாங்க. இப்போ சமீபத்தில் சர்க்கரையை பற்றி புத்தகம் வெளியிட்டாங்க, ஒரு மாதத்துக்கு முன்னால். கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க உட்காந்துக்கிட்டு சர்க்கரைக்கு நான் தேன் சாப்பிடுவேன், நான் கருப்பட்டி தான் இப்போ சாப்பிடுவேன், சர்க்கரைக்கு நான் ஆவரம்பூ சாப்பிடுவேன். இந்த வாட்ஸ்அப் அறிவாளிகள் இவங்கெல்லாம், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்று வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அறிவாளிகள். இதெல்லாம் அபத்தம். விஞ்ஞானிகள், அதுவும் தன்னலமற்ற உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்கணும். சரி, குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? 1 வருடம் நீங்கள் செக்ஸ் பண்ணியும் கருத்தரிக்கலைன்னா, இங்கே 2 பேரும் நார்மல் இல்லை, ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு எடுத்துக்கணும். உங்கள் ரிப்போர்ட் நல்லா இருந்தால் கூட நீங்கள் அடுத்த லெவல் போகணும். உங்களுக்கு பெண்களுக்கு கருமுட்டை வளர்ந்து வெடிக்கிறதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. உங்கள் கணவர் விந்தணுக்கள் கொஞ்சம் நல்லாகிறதுக்கு மருந்துகள் கொடுக்கலாம். செக்ஸ் ரெகுலராக நீங்கள் பண்ணணும், டெய்லி பண்ணணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணணும். வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே செக்ஸ் பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. 3 முறை பண்ணிங்கன்னா ஒரு 67, 2 முறை பண்ணிங்கன்னா 44, 1 முறை பண்ணால் 17 முறைக்கும் கீழே, 10%க்கும் கீழே. உங்கள் கணவர் சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது, டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ் போடக்கூடாது, ஸ்மோக்கிங் ஆல்கஹால் பண்ணக்கூடாது, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும், காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் ரெகுலராக நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணணும். உங்கள் உடல் எடை சரியாக இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரெகுலர் செக்கப் பண்ணணும். உங்களுக்கு கருமுட்டைகள் வெடித்து வருதான்னு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஹார்மோன்கள் குறைபாடுகள் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. புரோலாக்டின், தைராய்டு ஏதாவது இருந்தால் சரி பண்ணிக்கணும். செக்ஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணியும் கருத்தரிக்கலைன்னா அடுத்து IUI என்ற முறைக்கு நீங்கள் போகணும். IUI என்ன? அது ஒன்றும் பயப்பட வேண்டிய வார்த்தை இல்லை. உங்கள் கணவருடைய விந்தெடுத்து நல்லணுக்களை தனியாக பிரித்து கருத்தரிக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளி உள்ளே போடுவாங்க. 3 முறை குறைந்தபட்சம் போடணும். இது வரைக்கும் கருத்தரிக்கிறனா அப்புறம் லேப்ரோஸ்கோப்பி ஆப்ரேஷன் உங்களுக்கு பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும், பயப்பட வேண்டியதில்லை. ஏதாவது அதில் நீர்க்கட்டிகள் இருக்குது, கருக்குழாயில் அடைப்பு இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், அதே மாதிரி சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட். அந்த சாக்லேட் சிஸ்ட்னு ஏன் அதுக்கு பேருன்னா, அதில் இருக்க திரவம் கருஞ்சிவப்பு ரத்தம் இருக்கும்.
பார்க்குறதுக்கு சாக்லேட்டு மாதிரி வரும், அப்படி உருக்குன சாக்லேட் மாதிரி. அந்த நோய்களெல்லாம் குணப்படுத்த முடியும், சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் கருத்தரிக்கிற வாய்ப்பு பல மடங்கு உங்களுக்கு அதிகம். அதுக்கப்புறம் ஒரு 2 முறை இயல்பாக 2 மாதங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் நீங்கள் இன்னொரு 3 ஐயுஐ பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ் ஆகலைன்னா அடுத்து ஐவிஎஃப், இக்ஸி போன்ற முறைகளுக்கு போகணும். இதெல்லாம் உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தக்கூடிய முறைகள்.